வணக்கம். தினக்குயில் செய்திகள். சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவரும் தெய்வீக திருமகனுமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் மற்றும் 63வது குரு பூஜை விழா எழுச்சியாக நடைபெற்றது. இவ்விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் பசும்பொன் சென்று தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையொட்டி பசும்பொன்னில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ள மதுரையில் இருந்து துணை ஜனாதிபதி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பசும்பொன் வருகை தந்தார். முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வின் போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகி எச். ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறுகையில், சத்தியத்தையும் வாய்மையும் உணர வாழ்க்கையில் எதனையும் கடைபிடிக்காத ஒரு மகத்தான சித்தர் பெருமான் தான் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள். ஐயா ஏதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று நினைப்பது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் அத்துணை சமுதாயங்களையும் தன்னோடு அழைத்துச் சென்று தலைமையேற்றவர் பசும்பொன் ஐயா அவர்கள். பிற சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் பேரையூர் வேலுச்சாமி நாடார் அவர்கள் இல்லத்திலே எத்தனை முறை உணவருந்தி இருப்பார், எத்தனை முறை தங்கி இருப்பார். அருமை சகோதரர் அன்றைக்கு இன்னொரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமாள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி தன்னோடு பயணிக்க வைத்தவர். தன்னுடைய ஜமீன் சொத்தில் பெரும்பகுதியை மாற்று சமூகத்திற்கு தான் தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட அவரை காட்டிலும் மிகச்சிறந்த தேசபக்தர், அவரை காட்டிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தளபதியாய், அவருடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நேதாஜி அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற இயக்கத்தை காங்கிரசிலே இருந்து விலகி தொடங்கிய போது தன் வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். நேரு அவர்கள் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக சொன்ன போதும் கூட, எனக்கு பதவி பெரியதல்ல, என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர திருமகன் தான் பற்றற்ற பண்பாளர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள். அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது, அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது, அவரை போற்றுவது தனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் மறையாது இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவது. கடந்த 25 ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன். இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில்
அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம். ஐயா அவருடைய புகழ் இந்த புவி இருக்கிற வரை நீடித்திருக்கும். தயவு செய்து நான் எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது, வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். ஜாதியை மாற்றிக்கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை. ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மண்ணினுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும். அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே கொண்டு நம் இடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ் மக்கள். அவருடைய அன்புக்கும் அவர்களுடைய பாசத்துக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். என்ன கை உள்ளே யார் கொண்டு வரா? அந்த கை யாருன்னு மாற்றி விட்டு வரேனே. எல்லாரும் அப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆட்டோ யாரு கை வைக்கிறா? எல்லாரும் கொஞ்சம் கொடுங்க. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைச்சுக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமணத்துடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம். பசும்பொன் திருமணங்கள் புகழை பற்றி சொல்லணும்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவர் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பசும்பொன் திருமணத்தை மனதார பாராட்டியிருக்கிறார். 1963ஆம் ஆண்டு பசும்பொன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் SSR அவர்களும் இந்த பசும்பொண்ணுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்கள் வந்து பசும்பொன் திருமணங்களின் நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை 1969 பார்வையிட்டு 1974 மணிமண்டபமா உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள் தான் இதையும் கட்டியிருக்கிறார். அதே போல PK மூக்கியாதேவர் அவருடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த BB கிரி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகித்து வரும் நம்முடைய
முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பசும்பொன் திருமணருடைய நினைவை போற்றக்கூடிய புகழை சொல்லக்கூடிய வகையில தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை மட்டும் நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை ஆண்டாபுரம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம் என்று பெயர் சூட்டினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் 25 லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார். 2007ஆம் ஆண்டு பசும்பொன் திருமணருடைய நூற்றாண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார். பசும்பொன் திருமண நினைவகத்தில் அணையா விளக்கை அமைச்சது, தேவர் இல்லத்தை 10 லட்சம் ரூபாயில புதுப்பிச்சது, 9 லட்சம் ரூபாயில நூற்றாண்டு விழா வளைவு அமைத்தது, 9 லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி, 4 லட்சம் ரூபாயில நூலகம், 5 லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம், 5 லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம், 5 லட்சம் ரூபாயில முளைப்பாரி மண்டபம், நினைவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலையை கல் சாலையாக்குனது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி நிறைய செய்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பசும்பொன் திருமணனுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமா 2,05,45,000 ரூபாயில பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. 1989ல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான். கழக ஆட்சி முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களை சேர்ந்த பிரமுகர்கள் தான் தன்னுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க. அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதிலேயும் குறிப்பா முக்குளத்துவ சமூகம் தங்கள் பெரும்பான்மையா வாழும் இடங்கள்ல கல்லூரிகள் அமைக்க திட்டமிட்டாங்க. முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபாண்டி அவர்கள் தலைமையில தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட சார்பில் மேல நீலிநல்லூர்ல அமைந்த பசும்பொன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு 44.94 ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்போம்னு நான் சொன்னேன். 2021ல் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் அதை மீட்டிருக்கிறோம். இப்போ அரசு மேற்பார்வையில் அந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நடத்த நிர்வாக ரீதியாக எல்லா உதவிகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசும்பொன் திருமகனார் நினைவிடத்தில் 1,55 லட்சம் ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன். புதுசாக பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். பசும்பொன் திருமகனாரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார்னு சொல்லுவார். அத்தகைய பசும்பொன்னரை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். சார், கமுதி தேவர் கல்லூரிக்கு கடந்த ஆண்டு வரும்போது சொன்னீங்க நிர்வாக குழு அமைப்போம்னு சொல்லிட்டு. கமுதி தேவர் கல்லூரிக்கு 50 வருஷமா வந்து நிர்வாக குழு இல்லாமல் இருக்கு. அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் வந்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சார். இப்போ 50 வருஷமா வந்து நிர்வாக குழு இல்லாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்கு. அது கடந்த முறை வரும்போது அது நடவடிக்கை எடுக்கணும் கொஞ்சம்.
கடந்த முறை வரும்போது சொல்லிட்டு போனது அதே நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசு. அது வந்து நடவடிக்கைகள் இருக்கு, விரைவில் முடிப்பதற்கான முயற்சியை ஈடுபடுவோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து முத்துராமி தேவர் வந்து பாரத ரத்னா விருது ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. ஏங்க முத்துராமி தேவர் வந்து பாரத ரத்னா விருது எடப்பாடி பழனிசாமி பரிந்துரை நீங்க தமிழக சார்பில் பரிந்துரை பண்றீங்க. அதை நாங்கள் வழிமுறை காத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவிரி குண்டாறு வைகை திட்டம் வந்து கிடப்பில் கிடக்கு, நிதி ஒதுக்கலன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து அடிக்கடி புகார் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர்ட்டையும் கோரிக்கை வச்சு போராட்டம் அறிவிச்சாங்க. அது சம்பந்தமா அவங்க கடந்தாலும் நீங்க வரப்ப அந்த இணைப்பு திட்டத்தை உடனடியாக செய்யறதா உடனடியா சொல்ல முயற்சியில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சொல்றா முயற்சியில் ஈடுபடுவோம். விரைவில் முயற்சி பென்ஷன் இல்லையா தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்க செய்தியாளர் சங்க சார்பில் உங்களுக்கு நேரடியாக மனு கொடுத்தோம். நானும் வந்தோம். இது உங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் கேட்டுட்டு இருக்காங்க, பரிசீலனை நடந்துட்டு இருக்கு. நன்றி சார். நன்றி சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மற்றும் 63வது முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாமும் என்னுடைய மூத்த தலைமை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற அனைவரும் தேவர் ஐயா அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி கோலத்தில் செலுத்தினோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தேவர் திருமகனார் பிறந்த நாளை, ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தேசிய தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் தேவர் ஐயா அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்க சட்டமன்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்க்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் சுமார் 13 கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தேவர் ஐயா அவருடைய சிலைக்கு தங்க கவசம் சாட்டினார். அதே போல இதில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் உருவ திருவுருவச்சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார். தேவர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 4000 நாட்கள் சிறையிலே இருந்தவர். தேவர் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல், அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல், முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல், 2 தேர்தலிலும் தேவர் ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல் மக்களுக்கும் பிரித்துக் கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள். எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தேவர் ஐயா அவர்கள் அவருக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவனுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே கடிதம் தேசிய தலைவராக மக்களுக்காக பாடுபட்டவர்,
நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றிவர். அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேசபக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுக்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம். இது ஒரு உயர்ந்த இடம். தேவரையா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள், ஜாதி சார்ந்தவர்கள், பொதுவானது. தேசபக்தி, தேசத்துக்காக பாடுபட்டார், மக்களுக்காக பாடுபட்டார். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரியது. தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நாம் பதில் சொல்லுவோம். மதுரையிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் ஒன்றாக ஒரே காரில் பசும் பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்திற்கு வந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஓபிஎஸ் செங்கோட்டையன், டிடிவி தினகரன் மூவரும் ஒன்றாக சேர்ந்து முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து தேவர் நினைவிடம் வந்த சசிகலாவை ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒன்றாக வரவேற்றனர். தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கிய சசிகலா தேவர் நினைவிடம் முன் அமர்ந்து வழிபட்டார். பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் வார உணர்ச்சியை ஊற்றி வருகின்றவருமான எனது ஆருயிர் சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே, என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்களே, கழகத்தின் கண்மணிகளே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். 1965ஆம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதலாக இந்த பசும்பொன்னுக்கு வந்தேன். நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வர இயலாது. இது 49வது தேதியாக நான் கலந்து கொள்கிறேன். குரு பூஜை விழாவில் அஞ்சலி செலுத்த ஆதரவாளர்களுடன் வந்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர்
ஸ்ரீதர் வாண்டையார் நினைவிடத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மரியாதை செய்து பூஜை செய்தபோது அங்கிருந்த பூஜாரிகள் ஏதோ கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஸ்ரீதர் வாண்டையார் நினைவிடத்தில் பூசாரி ராஜா என்பவரை திடீரென கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் நினைவிட பொறுப்பாளர்கள் பணியாளர்கள் கோபத்துடன் கேள்வி எழுப்ப அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தினர். ஆனால் சமாதானம் அடையாத ஸ்ரீதர் வாண்டையார் நினைவிடத்திலேயே அமர்ந்து தர்ணா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.